நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராசி பலன்களை போறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய தனிச்சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் நவகிரகங்களின் கர்ம கிரகம் மற்றும் தொழில் கிரகம் ஆகிறார். வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் என்றும் மந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். சனி பகவான் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். ஆயுள், தொழில், கர்மா ஆகிய மூன்றுக்கும் அதிபதி காரகன். ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குறைந்திருந்தாலும் சனி பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் கிடைக்கும். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள்: உழைப்பு, சமூக நலன், தேசத்தொண்டு, தலைமை தாங்கும் வாய்ப்பு, வாழ்வியல், உலகியல் அறிவு, விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, பெரிய இயந்திரங்கள், கிரக வரிசையில் 6வதாக வருபவர், சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர், அளவின் அடிப்படையில் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகம் சனி. சனியின் பார்வை பலம்: குருவுக்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் உள்ளது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகள் ஆகும். 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிக்கு ஒரு முக்கிய தனிச்சிறப்பு உள்ளது. சனி மகர ராசியில் உச்சம் அடைவது என்பது சுமார் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுவது. சனி பகவான் கடைசியாக மகர ராசியில் இருந்தது 1990 மார்ச் முதல் 1993 மார்ச் வரை. அதற்கு முன்பு 1961 மகரத்தில் இருந்திருக்கிறார். தற்போது 2025 மார்ச் 29ஆம் தேதி முதல் 2028 மே 1ஆம் தேதி வரை சனி மீண்டும் மகரத்தில் பயணிக்கிறார். இதன் மூலம் சனி பகவான் மகரத்தில் உச்சம் அடைவது 32 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. இது மிக முக்கிய நிகழ்வு. ஏனெனில் மகரத்தில் உள்ள சனி உச்ச பலம் கொண்டிருப்பதால் நீண்ட காலத்திற்கு ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துவார். இன்னைக்கு நம்ம மேச ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். மேச ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக 2025 வருகிறார். மேசராசிக்காரங்க வீரமும் விவேகமும் கொண்டவங்க. உங்களுக்கு விரயச்சனி ஆரம்பமாக போகுது. விரயச்சனியை நினைச்சிட்டு பயத்தோடு மேசராசிக்காரங்க இருப்பீங்க. ஆனா மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க. பயமே உங்களை பார்த்து பயப்படும். விரயச்சனி ஆரம்பிக்குது, மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும்னு, விரயச்சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்ககிட்ட நிறைய பேர் பயமுறுத்தி விடுவாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா சூரிய பகவான் மேசராசியில் தான் உச்சம் பெறுகிறார். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கு அங்க பவரே கிடையாது. சனியால உங்களுக்கு தொடவும் முடியாது. மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியா கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரவங்க. ரொம்ப புத்திசாலிக்காரவங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேசராசிக்காரங்க பார்க்கறதுக்கு அன்பாவும் அழகாவும் இருப்பாங்க. மேசராசிக்காரங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கண் முன்னாடியே இழந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் வசமா சிக்கிட்டு நிறைய டைம் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வரவே முடியாம இன்னும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. மேசராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க. கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. ஏன்னா இப்போ மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார். இந்த ஒரு 6 மாத காலம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாக பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு நல்ல பலன்களை எல்லாமே உங்களுக்கு சனி பகவான்
வாரி வழங்க உள்ளார். வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை நிலை முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வா பார்க்கப்படுகிறது. விரையச்சனி ஆரம்பிக்க போகுது, ஐயோ அவ்வளோதான், மேசராசிக்காரங்க எல்லாருமே முடிஞ்சாங்க, என்னென்னமோ நடக்க போகுது அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதையெல்லாம் யாருமே பொறுப்பாக எடுத்துக்காதீங்க, கவலைப்பட தேவை கிடையாது. விரையச்சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடி மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்குமே அது ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது. அதில் ஒரு குறிப்பிட்ட சில ஜாதகர்களுக்கு மட்டும்தான் தனி பொருத்தம் பார்த்து அவர்களுக்கு மட்டும்தான் சனியோட பாதிப்புங்கிறது இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு எல்லாமே இருக்காது. சின்ன சின்ன தடுமாற்றம், சின்ன சின்ன தடங்கல்கள் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் தோய்வு ஏற்படுமே தவிர மற்றபடி மற்ற ராசிக்காரர்களுக்கு இருந்த மாதிரி எல்லாம் மேசராசிக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்காது. மேசராசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே கடந்த 2-3 வருஷமாவே நான் அதிகமாக கஷ்டப்பட்டு நொந்து கிடக்கிறேன், இப்போ மறுபடியும் விரையச்சனை ஆரம்பிக்குதுன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சதுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. மேசராசிக்காரங்க தங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு கடந்த காலகட்டத்தில் நினைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தான் உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தம், சொத்து சொகன்னு எல்லாத்தையுமே இழந்துட்டு தனியால நின்றுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வாழவே பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் நிறைஞ்சிருக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை உங்க கூட இருக்கிற நபர்களே தடுப்பதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் உண்டு வேலை உண்டுன்னு வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மேசராசிக்காரங்க உங்க நண்பர்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது உதவி வேணும்னு கேட்பாங்க. அப்ப கூட நீங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு மீண்டும் ஏமாறக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க அப்பாவியான தோற்றம், அலற்றிக்கொள்ளாத இயல்பான மனநிலை கொண்டவங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. வரக்கூடிய நாட்கள்ல மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா குரு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கு போறதுனால அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குரு பகவான் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயம் ஏற்படுத்தி தருவார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10,000-15,000 சம்பளத்துக்கு ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு குடும்ப சூழ்நிலைக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும், உங்களுடைய கனவு அப்படிங்கிறது வேறையா இருக்கும். இப்போதைக்கு தற்காலிகமா ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க, சைடில் வேற ஒரு வேலையும் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க ட்ரை பண்றது அரசாங்க வேலையா இருக்கட்டும், இல்ல பேங்க் சைடு வேலையா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் வேலை, ஐடி ஜாப், எந்த வேலையை எதிர்பார்த்து நீங்க இருந்தாலும் அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு கை கூடும். அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகுது. கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக விரைவில் தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானா உங்களை சேரும். திருமணமாகாத மேசராசி நேயர்களுக்கு கடந்த 2-3 வருஷமாவே திருமணம்னு பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய செயல்கள் மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயமாக அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ 2வது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் 2வது திருமணத்துக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்குபவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய இன்னொரு 6-7 மாத கட்டத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு குழந்தை பேரு பாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சுத்தமாகவே இருக்காது. நீங்கள் ஒரு கம்பெனியில் பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த கம்பெனியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா சலுகையும் கிடைச்சிருக்கும்.
அதை பார்த்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. என்ன நம்ம கம்பெனி மாதிரி நினச்சது வேலை செய்கிறோம், நம்மளை மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது. மேசராசிக்காரங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது எது அப்படின்னா ராகு கேது பயிற்சியை நினச்சி தான் பயப்படுறீங்க. ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகு கேது பகவான் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பண்ண போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் விரைச்சனையை போட்டு அது இதுன்னு நிறைய போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எதுவுமே வராது. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சிவனுடைய துணை இருக்கிறதுனால அதிலிருந்து ஈஸியாக நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. அதனால் பெருசாக எந்த ஒரு ஆபத்துமே உங்களுக்கு வராது. மேசராசிக்காரர்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. கடந்த 2.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க குடும்பத்தில் எந்த ஒரு நல்லது கெட்டதுமே நடந்திருக்காது, எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடுகளில் சுப நிகழ்ச்சி சுப செலவுகள் எல்லாம் நடத்தி காத்துட்டு இருக்குது. அதுக்கு தயாராகிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே ரகசியமாக வச்சுக்கோங்க. யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கடைசியில் அது உங்களுக்கே ரிஸ்க்காக முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் எல்லாரையுமே நல்லவங்க நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கவங்க யாருமே உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்குன்னு இல்லை. நீங்கள் முன்னுக்கு வர்றது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. குறிப்பாக உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க கடந்த 2.5 வருஷமாக உடல் சார்ந்த பிரச்சனையால் அதிகமாக துன்பப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விலக போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமானதாக மாறும். இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே மேசராசிக்கான பொது பலன் தான். அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் ஏற்படலாம். சிவாய நமக. வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மேசராசிக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக. நன்றி, வணக்கம்.